நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்லையும் சரி, இங்கிலீஷ் ரைட்டிங்லையும் சரி, கன்ஃபியூஷனை தரக்கூடிய 3 வேர்ட்ஸ் டூ, டஸ், டிட். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான 3 வேர்ட்ஸ். எஸ்பெஷலி நம்ம பேசும்போது, அதுபோல் எழுதும்போது, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய, மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆக்சுவலி இந்த 3 வேர்ட்ஸையும் சரியாக யூஸ் பண்ண தெரியாமல் தான் நிறைய ஃபம்பிளிங் வரும், நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் இன்னைக்குள்ள வீடியோவில் இது ஒரு முக்கியமான வீடியோ. டூ, டஸ், டிட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எதனால் இதில் கன்ஃபியூஷன் வருது, அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். எதனால் டூ, டஸ், டிட்ல கன்ஃபியூஷன் வருது அதை முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலி இந்த டூ, டஸ், டிட் இந்த வேர்ட்ஸ் மெயின் வேர்பாகவும் வரும், ஹெல்பிங் வேர்பாகவும் வரும். நம்பர் 1. அதுபோல் இந்த டூ, டிட், டஸ்ஸை கொஸ்டின் கேட்கவும், அதுபோல் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கவும் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூஸ்வலி எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினை உருவாக்க நமக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் கண்டிப்பாக தேவை. ஹெல்பிங் வேர்ப்ஸில் தான் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட்லையும் சிம்பிள் பாஸ்ட்லையும் எந்த ஹெல்பிங் வேர்ப்ஸுமே கிடையாது. இந்த இடத்துல தான் இந்த டூ ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும். ஓகே, முதல்ல இந்த டூ, டஸ், டிட் எப்படி மெயின் வேர்பாக யூஸ் ஆகுது அதை பார்ப்போம். ஓகே, டூ, டஸ், டிட் மெயின் வேர்பாக வரும்போது இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். டூ ஒரு ஆக்ஷன் வேர்ப், அதோட மீனிங் செய்வது. ஓகே, ஒரு செயல். நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸை எல்லாமே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. ஏன்னா செயலை குறிக்கும் வேர்ட்ஸை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எல்லா ஆக்ஷன் வேர்ப்ஸையும் டூ வேர்ப்ஸ், டூயிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டூ இட் செல்ஃப் இஸ் அ ஆக்ஷன் வேர்ட். அதோட தமிழ் மீனிங் செய்வது. ஐ டூ எ ஒர்க். அப்போ டஸ் எதுக்காக வருது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது, அதாவது ஹீ, ஷீ, இட், அதை தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மொத்தத்தில் நமக்கு 7 அல்லது 8 சப்ஜெக்ட்ஸ் தான் உண்டு. ஓகே, ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ அண்ட் யூ நீ, நீங்கள் செகண்ட் பர்சன், அண்ட் ஹீ, ஷீ, இட் அண்ட் தே தேர்ட் பர்சன். ஹீ, ஷீ, இட் நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது அதில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், அதாவது ஹீ ஆகவோ ஷீ ஆகவோ இட்டாகவோ இருந்தால் அந்த வேர்புக்கு கூட ஒரு எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ப்போம். இது ஒரு ரூல். எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்த வேர்ப் ஃபார்ம் தான் அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே தான் டஸ் யூஸ் ஆகுது. ஐ டூ எ ஒர்க், they do a work, and he does a work, she does a work, it does a work. ஓகே, அப்போ இந்த ஹீ, ஷீக்கு பதிலாக 2 நேம்ஸ் வரலாம். ஓகே, ஹீ என்ன ராகுல், ஷீ என்ன கீர்த்தனா, 2 நேம்ஸும் வரலாம். ராகுல் does a work, கீர்த்தனா does a work. ஸோ டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் ஃபார்ம், சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். இனி ஒரு காரியம் என்னென்னா, நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லா வேர்புக்குமே 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ஓகே, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம், தென் ஃபியூச்சர் ஃபார்ம். ஃபியூச்சர் ஃபார்ம் கிடையாது, வில் சேர்த்து வரக்கூடிய ஃபார்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ப்ரெசன்ட், wrote past, written
past participle third form அப்படின்னு சொல்லுவோம். writing present participle in future form கிடையாது, will write. அதுபோல் இந்த வேர்புக்கும் do அப்படின்னு உள்ள இந்த வேர்புக்கும் அதை மெயின் வேர்பாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. ஓகே, do present, did past, done past participle, doing present participle, and will do future form. Okay, so presentல I do your work, they do your work, and he does your work, she does your work. So presentல 2 ஃபார்ம் வருது நமக்கு. he she it கூட does, மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட do. இப்போ சிம்பிள் பாஸ்டில் போகும்போது தான் இந்த டூவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் did. ஓகே, நம்ம பார்த்தோம். ஸோ சிம்பிள் பாஸ்டில் போகும்போது he did your work, அவன் ஒரு வேலை செய்தான். they did your work, I did your work, எல்லா சப்ஜெக்ட்ஸும் கூடயும் did தான் வரும். ஓகே, ஸோ மெயின் வேர்பாக இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. ஃப்யூச்சரில் போகும்போது I will do your work. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போகும்போது I have done your work, done past participle form. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸில் கண்டினியூஸ் ஃபார்ம் I am doing your work, he was doing your work, they will be doing your work. அதுபோல் பர்ஃபெக்ட் டென்ஸில் I have done your work, past perfect she had done your work, future perfect they will have done your work. ஸோ எல்லா டென்ஸ்லையும் மற்ற வேர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுபோல் இந்த டூ வேர்பையும் அது ஆக்ஷன் வேர்பாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணோம். நோ கன்ஃபியூஷன் ஹியர். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புரிஞ்சிருக்கும், நோ ப்ராப்ளம். இனி ஒரு மற்ற வேர்ப்ஸ் போல் இல்லாமல் மற்ற எல்லா ஆக்ஷன் வேர்பும் மெயின் வேர்பாக தான் வரும். அது வேறு ஹெல்பிங் வேர்பாக யூஸ்வலி வராது. ஆனால் இந்த டூ ஃபார்ம், இந்த டூ அப்படின்னு உள்ள வேர்ப், இதை நம்ம ஹெல்பிங் வேர்பாக வரும்போது அதை டூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஃபார்ம், டூ, டஸ், டிட். இது ஹெல்பிங் வேர்பாகவும் வரும். அது எப்படி ஹெல்பிங் வேர்பாக வரும், எங்கே வரும்னா யூஸ்வலி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் மேக் பண்ணும்போது அதில் மெயின் வேர்பு மட்டும்தான் வரும், ஹெல்பிங் வேர்பு வராது. ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் ஈஸ், ஆம், ஆர் அப்படி ஹெல்பிங் வேர்பு வரும். பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ், ஹேஸ், ஹேட் அந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹேவ் பீன், ஹேஸ் பீன் அந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும். ஈவன் ஃபியூச்சர் டென்ஸில் கூட சிம்பிள் ஃபியூச்சரில் வில் பி, வில் ஹேவ் அந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸு வரும். ஆனால் இந்த எல்லா டென்சஸ்லையுமே ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணப்படாத 2 டென்சஸ் இதெல்லாம்னா அந்த 12 டென்சஸ்லையும் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணப்படாத 2 டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர். ஐ சப்ஜெக்ட், ரைட் மெயின் வேர்ப். இந்த 2க்கும் இடையில எந்த ஹெல்பிங் வேர்புமே கிடையாது. ஓகே, லைக்வைஸ் தே played cricket. They subject, played main verb, past form of the verb. 2க்கும் இடையில எந்த ஹெல்பிங் வேர்புமே கிடையாது. இந்த இடத்துல தான் இந்த டூ, டஸ், டிட் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகும். எதுக்கு ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகும்? நம்ம ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அதில் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், இல்லைன்னா தே பிளே கிரிக்கெட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட்டில். இதில் ஒரு கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் உண்டு. ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதில் ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கும். அப்போ அதில் 4 ஃபார்ம் வரும். அப்படி இருக்கும்போது அதில் கொஸ்டின் கேட்கும்போது ஹெல்பிங் ஒரு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் எப்போவுமே ஹெல்பிங் வேர்பில் தான் துவங்கும். ஹெல்பிங் வேர்ப் இல்லாத ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸில் கொஸ்டின் கேட்கணும்னா அதில் ஹெல்பிங் வேர்ப் இல்லாததுனால நம்ம ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் இந்த டூ ஃபார்ம் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் கொஸ்டின் கேட்பதற்கு, எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பதற்கு, நெகட்டிவ் ஃபார்ம் உருவாக்குவதற்கு
நெகட்டிவ் கொஸ்டின் கேட்பதற்கு நம்ம இந்த டூ டஸ் டிட்டை யூஸ் பண்ணுவோம். இதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, டிட் யூ கம் எஸ்டர்டே, நீ நேற்றைக்கு வந்தியா, இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த டிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. யூ கம் எஸ்டர்டே, யூ கேம் எஸ்டர்டே. ஓகே, டு யூ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட்ல கொஸ்டின். ஹாவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க. எஸ்பெஷலி சிம்பிள் பாஸ்டில் கொஸ்டின் கேட்பதற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நெகட்டிவ் யூஸ் பண்ணுவதற்கு அவனுக்கு நேற்றைக்கு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, நேற்றைக்கு அவனுக்கு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. ஹீ ஹாவ் நாட் ப்ரோக்ராம், ஹீ டிட் நாட் ஹாவ் எனி ப்ரோக்ராம் எஸ்டர்டே. ஓகே, ஸோ கம் பேக் டு த பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த டூ டஸ் டிட் ஹெல்பிங் வெர்பை வந்து யூஸ் பண்ணப்படக்கூடிய இடங்கள். இன்னும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த டூவுக்கு ஒரு டு நாட் ஃபார்ம் உண்டு, அதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். டு நாட். ஓகே, அதுபோல் இந்த டு நாட்டை நம்ம ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். டோன்ட். டு நாட், டோன்ட். ஓகே, ஆக்ஷன் வேர்பு மட்டும் இல்லை, பொசசிவ் வேர்ப் வரும்போது கூட. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஏ பென், ஷீ ஹேஸ் எ பென். ஹீ ஷீட் வரும்போது ஹேஸ் வரும். எனக்கு ஒரு பென் உண்டு, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. ஐ ஹாவ் எ பென், ஷீ ஹேஸ் எ ஃப்ரெண்ட். பாஸ்ட் ஃபார்மில் ஐ ஹேட் எ பென், ஷீ ஹேட் எ ஃப்ரெண்ட். ஓகே, ஹேவ், ஹேஸ், ஹேட், பொசசிவ் ஃபார்ம். இதில் கூட கொஸ்டின் கேட்பதற்கும் நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவதற்கும் டூ டஸ் டிட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஹேஸ் எ பென். கொஸ்டின் கேட்கும்போது டஸ் ஷீ ஹாவ் எ பென். ஓகே, ஸோ ஆக்ஷன் வேர்ப்லேயும் சரி, பொசசிவ் வேர்ப் வரும்போதும் சரி, சிம்பிள் ப்ரெசன்ட்லையும் சிம்பிள் பாஸ்ட்லையும் கொஸ்டின் கேட்பதற்கும் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அதுபோல் நெகட்டிவ் கொஸ்டின் கேட்பதற்கும் டூ டஸ் டிட்டை யூஸ் பண்ணுவோம். இனி ஒவ்வொன்றா பார்ப்போம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹீ இல்லைன்னா ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ஓகே, இல்லை கொஸ்டின் எப்படி கேட்கலாம், டூவை ஃபர்ஸ்டில் போடணும். டூ ஐ ரைட் ஏ லெட்டர், வெரி சிம்பிள். ஓகே, இனி இதில் எப்படி நெகட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம். நான் எழுதுகிறேன், நான் எழுதுகிறேனா கொஸ்டின், நான் எழுதவில்லை நெகட்டிவ் ஃபார்ம். ஐ டு நாட், ஐ தாண்டி டூவை போடணும், டு நாட்டை போடணும் நெகட்டிவ். ஐ டு நாட் ரைட் ஏ லெட்டர். ஓகே, இனி நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி உருவாக்கணும், டோன்ட் எடுக்கணும். ஓகே, டு நாட், டோன்ட், இந்த ஷார்டன் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். டோன்ட் ஐ ரைட் ஏ லெட்டர். ஓகே, இது ஷீயாக இருந்தால் ஷீ வரும்போது ஷீ சிங்ஸ் எ சாங். தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றதுனால வேர்புக்கு கூட எஸ் சேரும். ஷீ சிங்ஸ் எ சாங். இதில் கொஸ்டின் கேட்கும்போது ஷீ வர்றதுனால டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ஷீ. இனி ஒரு கொஸ்டின் வரும், இங்கே சிங் வருமா சிங்ஸ் வருமா. இங்கே டஸ் வர்றதுனால டூவில் இஎஸ் சேர்ந்தது தான் டஸ். இங்கே டஸ் வர்றதுனால இங்கே சிங்ஸ் வேண்டாம், சிங்கே போதுமானது. டஸ் ஷீ சிங் எ சாங் போதுமானது இல்லை, அப்படி தான் யூஸ் பண்ணணும். டஸ் ஷீ சிங் எ சாங். தென் நெகட்டிவ் ஃபார்ம், அவள் பாட்டு பாடலை, அவள் பாட்டு பாடுகிறாள், அவள் பாட்டு பாடுகிறாளா, அவள் பாட்டு பாடவில்லை. ஷீ டஸ் நாட் சிங் எ சாங். சிங்ஸ் இல்லை, ஷீ டஸ் நாட் சிங் எ சாங். இல்லைன்னா ஷீ டசன்ட் சிங் எ சாங். நெகட்டிவ் கொஸ்டின், டசன்ட் ஷீ சிங் எ சாங். ஓகே, கன்ஃபியூஷன் இருக்காது, வேணா ஒருக்கா இந்த போர்ஷனை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ டூவும் டஸ்ஸும் கொஸ்டின் கேட்பதற்கும் நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவதற்கும் நெகட்டிவ் கொஸ்டின் கேட்பதற்கும் சிம்பிள் ப்ரெசண்டில் யூஸ் பண்ணப்படுது. இது ஆக்ஷன் வேர்பில் மட்டும் இல்லை, பொசசிவ் வேர்ப்லையும் யூஸ் பண்ணப்படுது. அது பார்ப்போம். ஐ ஹாவ் ஏ பென், எனக்கு ஒரு பென் உண்டு. ஓகே, கொஸ்டின் டூ வச்சுப்போம். டூ ஐ ஹாவ் ஏ பென், எனக்கு ஒரு பென் உண்டா.
நெகட்டிவ், ஐ டு நாட் ஹாவ் எ பென். எனக்கு ஒரு பென்னு கிடையாது. நெகட்டிவ் கொஸ்டின் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் எ பென். நெகட்டிவ் கொஸ்டின் டோன்ட் ஐ ஹாவ் எ பென். ஸோ இனி தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது ஹீ ஹேஸ் எ கார். ஹீ ஹேஸ் எ கார். ஓகே. கொஸ்டின் டஸ். ஹீ வரதுனால டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ஹீ, எகெயின் இங்கே ஒரு கன்ஃபியூஷன். இங்கே டஸ் வரதுனால இங்கே ஹேஸ் வரணுமா ஹேவ் வரணுமா? ஹேவ் தான் வரணும். இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக மாற்றினதுனால இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டஸ் ஹீ ஹேவ் எ கார். அவனுக்கு ஒரு கார் இருக்கா, உண்டா? நெகட்டிவ் ஃபார்ம் ஹீ டஸ் நாட் ஹாவ் எ கார், இல்லைன்னா ஹீ டசன்ட் ஹாவ் எ கார். நெகட்டிவ் கொஸ்டின் டசன்ட் ஹீ ஹாவ் எ கார். ஓகே. சிம்பிள் பாஸ்டில் போகும்போது கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா டிட் மட்டும்தான் அங்கே வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வேறு ஃபார்ம் வராது. எல்லா சப்ஜெக்ட்ஸு கூடயுமே டிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், தே பிளேட் கிரிக்கெட் yesterday. They played cricket yesterday. Simple past tense. Did they, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், சிம்பிள் பாஸ்டில் கொஸ்டின் கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாஸ்ட் ஃபார்ம். டிட் தே பிளேட் வருமா ப்ளே வருமா? ப்ளே தான் வரும். ஓகே. எப்போவுமே இங்கே டூ ஃபார்மில் நம்ம சேஞ்சஸ் வருத்தும் போது இங்கே வரக்கூடிய வேர்ப் வந்து பேசிக் ஃபார்ம் தான் வரும், அது மாறாது. ஓகே. டிட் தே, தே பிளேட் கிரிக்கெட். ஆனால் டிட் தே பிளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடினாங்களா எஸ்டர்டே? நெகட்டிவ் ஃபார்ம் தே டிட் நாட் பிளே கிரிக்கெட் எஸ்டர்டே, அவங்க கிரிக்கெட் விளையாடல நேற்றைக்கு. இல்லைனா தே டிடன்ட் பிளே கிரிக்கெட் எஸ்டர்டே. தென் நெகட்டிவ் கொஸ்டின் டிடன்ட் தே பிளே கிரிக்கெட் எஸ்டர்டே, அவங்க நேற்றைக்கு கிரிக்கெட் விளையாடலையா? ஓகே. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் கூட சேம் தான் வரும். ஓகே. ஐ லைக்வைஸ் ஹேவ் ஃபார்ம் பொசசிவ் வேர்ப் வரும்போது ஷீ ஹேட் சம் கெஸ் எஸ்டர்டே, அவளுக்கு கொஞ்சம் கெஸ்ட் நேற்றைக்கு இருந்தாங்க. அவளுக்கு கெஸ்ட் நேற்றைக்கு இருந்தாங்களா? டிட் ஷீ ஹேவ், ஹேட் இல்லை, டிட் ஷீ ஹேவ் கெஸ் எஸ்டர்டே, அவளுக்கு நேற்றைக்கு கெஸ்ட் இருந்தாங்களா? நெகட்டிவ் ஃபார்ம் ஷீ டிட் நாட் ஹேவ், ஹேஸ் இல்லை, ஷீ டிட் நாட் ஹேவ் கெஸ் எஸ்டர்டே. இல்லைன்னா ஷீ டிடன்ட் ஹேவ் கெஸ் எஸ்டர்டே. தென் நெகட்டிவ் கொஸ்டின் டிடன்ட் ஷீ ஹேவ், ஹேஸ் இல்லை, ஹேவ் கெஸ் yesterday. ஓகே. அதுபோல் இந்த டூ டஸ் டிட் ஃபார்ம் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பதற்கு மட்டும் இல்லை, கொஸ்டின் வேர்டு கொஸ்டின் கேட்பதற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், வென், வேர், அந்த மாதிரி கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய, இல்லைன்னா சிலவங்க WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஸ்டினுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் இந்த டூ டஸ் டிட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்க முடியும். எப்போவுமே கொஸ்டின் வேர்டு கொஸ்டின்லையும் கொஸ்டின் வேர்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் இடையில் ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணாமல் கொஸ்டின் வேர்டு கொஸ்டினுமே நம்ம கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஆர் யூ கோயிங், வேர் கோயிங் அப்படி கேட்க முடியாது. வேர் ஆர், ARE. ஓகே. இது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். அதுபோல் சிம்பிள் ப்ரெசன்டில் சிம்பிள் பாஸ்டில் கொஸ்டின் கேட்கும்போது வேர் டூ யூ கோ எவ்ரி டே, ஹீ வரும்போது வேர் டஸ் ஹீ கோ எவ்ரி டே. பாஸ்டில் வரும்போது வென் டிட் தே ஸ்டார்ட் ஃப்ரம் தே ஹோம் எஸ்டர்டே, வென் டிட் தே, அவங்க நேற்றைக்கு எப்போ வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அதுபோல் வாட், வாட் டிட் தே டூ எஸ்டர்டே, இங்கே வாட் என்ன, டிட் ஹெல்பிங் வேர்ட், சிம்பிள் பாஸ்டில் வரக்கூடிய டூக்கு பாஸ்ட் ஃபார்ம். வாட் டிட் தே, அவர்கள், டூ, இங்கே டூ வந்து மெயின் வேர்பாக வருது. அவங்க நேற்றைக்கு என்ன செய்தாங்க,
வாட் டிட் தே டூ எஸ்டர்டே? வாட் டு யூ டூ எவ்ரிடே மார்னிங்? நீ எல்லா நாளும் காலமே என்ன பண்ணுவ யூஸ்வலி? வாட் டூ, இங்கே டூ வந்து ஹெல்பிங் வேர்பாக வருது. வாட் டூ யூ டூ, செகண்ட் டூ வந்து மெயின் வேர்பாக வருது. ஓகே, ஸோ இன் தேட் சென்ஸ் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கவும் சிம்பிள் ப்ரெசன்ட் லைன், சிம்பிள் பாஸ்ட் லைன், அதுபோல் நெகட்டிவ் கொஸ்டின் கேட்பதற்கு why didn't you go yesterday? நீ நேற்றைக்கு ஏன் போகலை? why didn't you go yesterday? why don't you help your friends? நீ ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற? why don't you help your friends? why don't you help your friends? இல்லைன்னா ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? ஓகே, that is the meaning. So these are the things. கன்ஃபியூஷன் இருந்தால் ஒருக்கா கூட ரிப்பீட் பண்ணி கேளுங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் டூ, டஸ் அண்ட் டிட். இதை விட இதுக்கு மேலே இதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு தான். டூ, டஸ், டிட் இவ்வளவுத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட் யூசேஜ் ஆக்சுவலி, எஸ்பெஷலி சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட். நிறைய பேர் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுவதை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.